குளுக்கோஸ் லெவலை ஹையாக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஒரு 5 டிப் பார்ப்போமா. அதில் ஃபர்ஸ்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே சாப்பிடும்போது ப்ரோட்டீனா ஃபைபர் வந்து ஒயிட் ரைஸை விட ஹை லெவலில் வச்சு சாப்பிடுங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய குளுக்கோஸ் லெவலை ஹையாக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான். எக்ஸாம்பிள் பாயில்டு எக், தால், அப்படி இல்லைன்னா ப்ரோட்டீன் ஆர் ஃபைபர் மிக்ஸ் ஆன மாதிரி ஒரு சாலட் எடுத்துக்கோங்க. செகண்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கார்ப்ஸ் மட்டும் எப்போவுமே தனியாக சாப்பிடாதீங்க. ரைஸோட சம் ப்ரோட்டீன் ஆட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லைக் சிக்கன், ஃபிஷ், அப்படி இல்லைன்னா சாம்பார் கூட பெஸ்ட்டு தான். தேர்ட் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்போதுமே ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ஹோல் கிரெயின் சூஸ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. லைக் ப்ரௌன் ரைஸ், மில்லட்ஸ் அந்த மாதிரி சூஸ் பண்ணி சாப்பிடுங்க. இது நம்ம குளுக்கோஸ் லெவலை ஹை லெவலில் போக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஃபோர்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் வாக்கிங் போங்க. இது நம்மளை வெயிட் கெயின் ஆக விடாமல் ப்ரிவென்ட் பண்ணும் அண்ட் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸுக்கும் ஹெல்ப் பண்ணும். ஃபிஃப்த் டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் பிஃபோர் மீல் முன்னாடி நம்ம ஆப்பிள் சைடர் வினிகரோ லெமன் ஜூஸோ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது நம்மளுடைய அசிடிக் லெவலில் பேலன்ஸில் வச்சுக்கிறோம் அண்ட் ஆல்சோ குளுக்கோஸ் லெவலை ஹையாக விடாமையும் ப்ரிவென்ட் பண்ணும். இதே மாதிரி குட்டி குட்டி நியூட்ரிஷனல் டிப்ஸ் பார்க்க நம்ம பேஜை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.